ஆட்டி படைத்த அபிஷேக் சர்மா சக்கரவர்த்தியிடம் சரண்டரான இங்கிலாந்து. சீரீஸ் ரிசல்ட் 4-1. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். பனிச்சுமை காரணமாக தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. அதுக்கு வருத்தங்கள் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 சீரீஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ஃபயரியான ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸோட டீம் இந்தியா இந்த சீரீஸை 4-1 சொல்லி ஜெயிச்சு பிஜிடியில் அடைஞ்ச தோல்விக்கு ஒரு சின்ன ஆறுதலை தேடி கொடுத்துருக்குறாங்க இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு. ஸோ இந்த சீரீஸில் என்ன நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோன்னா, முதலாவது T20யில் இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங் பண்ண வெறும் 132 ரன் அடிக்க அதை அபிஷேக் சர்மாவுடைய அதிரடியால் அசால்ட்டாக தட்டி தூக்கி போட்டு 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க இந்தியன் டீம். அதை தொடர்ந்து சென்னையில் நடந்த 2வது T20 மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் பண்ணி 164க்கு 5 ஒரு டீசெண்டான ஸ்கோரை அடித்து முடிக்க அதை விரட்டின இந்தியன் டீமுக்கு திலக் வர்மா ஒரு பக்கம் நின்று இன்னிங்ஸை வழி நடத்த, மற்ற வீரர்கள் கேமியோஸ் விளையாடன்னு சொல்லி 8 விக்கெட் போனாலும் கடைசி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அந்த ஆட்டத்தை ஜெயிச்சாங்க. 3வது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி ஒரு கம்பேக்கை கொடுக்க முதல் இன்னிங்ஸில் 171க்கு 5 ஒரு நல்ல பிரிஸ்கான ஒரு ஸ்கோரை வைக்க அதை விரட்டின இந்தியன் டீமால் கடைசியில் 9 விக்கெட்டை லூஸ் பண்ணி 145 ரன் மட்டுமே அடிக்க முடிஞ்சு 4வது T20யில் சிவம் துபே மற்றும் ஹர்திக் பாண்டியாவுடைய முக்கியமான 2 அரை சதங்கள், அதுவும் ஆஃப்டர் டாப் ஆர்டர் டெரிபிள் கொலாப்ஸ், ஒரு டீசெண்டான ஸ்கோரா 9 விக்கெட்டுக்கு 181 ஒரு ஸ்கோரை வைக்க அதை விரட்டின இங்கிலாந்து டீமால் வெறும் 166 ரன்னுக்கு ஆல் அவுட் அப்படின்ற ஸ்கோரை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சு. கடைசி T20 போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மும்பையில் இருக்கிற வான்கடையில் நடந்துச்சு. இதில் அபிஷேக் சர்மாவுடைய மிரட்டலான 135 ரன்களுடைய விளைவா இந்திய அணி 247 அப்படின்ற ஒரு வலுவான ஸ்கோரை அடிச்சு முடிக்க அதை துரத்தின இங்கிலாந்து அணியால் பிலிப் சால்ட் என்னதான் 4 மேட்ச்சில் கோட்டை விட்டு 5வது மேட்ச்சில் ஹாஃப் செஞ்சுரி போட்டாலும் மற்ற 10 வீரர்கள் சேர்ந்து அடித்த ஸ்கோர் என்னவோ வெறும் 44 ரன்கள் தான். கடைசியில் 11 ஓவர்கள் மட்டுமே தாக்கு பிடிச்ச இங்கிலாந்து அணி வெறும் 97 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக இந்திய அணி 150 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு ஒரு ரிசவுண்டிங்காக இந்த சீரீஸை ஃபினிஷ் பண்ணாங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னான்னா, ஓப்பனிங் இறங்கி 3 மேட்சஸில் கேமியோஸையும் மொதல் மேட்ச்லையும் கடைசி மேட்ச்லையும் அட்டகாசமான பேட்டிங் ஃப்ளரிஷையும் காட்டின அபிஷேக் சர்மா 279 ரன்கள் 55 ப்ளஸ் ஆவரேஜோட 200 ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டோடன்னு சொல்லி அட்டகாசமான கைவரிசையை காட்டியிருந்தார் அபிஷேக் சர்மா. தென்னாப்பிரிக்கா அணிக்கு இடையிலான அதுக்கிட்ட விளையாடும் போது ஒரு மோசமான சீரீஸாக முதல் 4 மேட்ச்சில் சொதப்பிட்டு இருந்த அபிஷேக் சர்மா 5வது மேட்ச்சில் ஒரு 50 அடித்து ஒரு டீசெண்டாக நான் ஆடுவேன் அப்படின்றத காமிச்சாரு. அதுக்கு பிறகு இப்போ இந்தியன் சாயிலில் வந்த பிறகு தான் யார் அப்படின்றத அபிஷேக் சர்மா எல்லாருக்கும், அதாவது குறிப்பாக அவரை விமர்சித்த எல்லா விமர்சகர்களுக்கும் நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு. ஒரு ஸ்டெல்லர் ஷோ அகேன்ஸ்ட் குட் குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சில் கொஞ்சம் வாய்ப்புகள் மட்டுமே கிடைச்ச வாய்ப்புகளில் யூஸ்ஃபுல்லாக விக்கெட்ஸ் எடுத்தார். யூஸ்ஃபுல்லான ரன்ஸை அடித்து இந்த தொடரில் ஒரு 114 ரன்களை இந்திய அணிக்காக ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக அடித்து கொடுத்துருக்கிறாரு. அவருடைய பங்களிப்பு 4வது T20யில் ஒரு அட்டகாசமான ஹாஃப் செஞ்சுரி வழியாக இருந்துச்சு. ப்ளஸ் யூஸ்ஃபுல்லான இன்னிங்ஸ்களையும் அவ்வப்போது ஆடி கொடுத்தாரு. ப்ளஸ் பந்து வீச்சிலையும் டீசெண்டான பந்து வீச்சை ஒரு முதல் 2-3 ஆட்டங்களுக்கு ஒரு செகண்ட் சாய்ஸ் ஃபாஸ்ட் பவுலராகவே விளையாடினார். அதுக்கு பிறகு ஒரு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலராக உள்ள வந்து ஆடிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னு சொன்னால், ஸ்பின்னர்ஸுடைய பந்து வீச்சு இந்திய அணிக்கு இந்த தொடர் முழுக்கவே பலமாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இங்கிலாந்துடைய டாப் ஆர்டர் மற்றும் மிடில் ஆர்டருக்கு இந்தியாவுடைய ஸ்பின்னர்கள் தொடர்ச்சியாக சவால்களை வச்சுட்டே இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி 3வது ஆட்டத்தில் ஒரு அட்டகாசமான 5 அதை தொடர்ந்து எல்லா ஆட்டத்திலையும் குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 விக்கெட்டுகள்னு சொல்லி தொடர்ந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள், அதுலேயும் குறிப்பாக ஜாஸ் பட்லர் மற்றும் ஹாரி ப்ரூக்கை தொடர்ச்சியாக ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஹாரி ப்ரூக்கை 5 ஆட்டங்களில் 3 ஆட்டங்களில் விக்கெட் எடுத்தார் சக்கரவர்த்தி. ப்ளஸ் ஜாஸ் பட்லரையும் 2-3 ஆட்டங்களில் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ முக்கியமான விக்கெட்டுகளை எடுக்கிற சிறப்பான ஒரு விஷயத்தை ஒரு நல்ல எக்கானமி ரேட் 7.67 அப்படின்ற ஒரு நல்ல எக்கானமி ரேட்டோட 14 விக்கெட்டுகளோட இந்த சீரீஸில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் அதன் விளைவாக பிளேயர் ஆஃப் த சீரீஸையும் தட்டிட்டு வந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டு சிங்கம் வருண் சக்கரவர்த்தி. அவர்கிட்ட வந்து இங்கிலாந்து அணி மொத்தமாகவே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி சரண்டர் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு ரிசவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸை ஆஃப்டர் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அங்கேயும் ஒரு லீடிங் விக்கெட் டேக்கராக வந்த பிறகு மீண்டும் T20யில் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை சக்கரவர்த்தி காட்டியிருக்கிறாரு. அவருக்கு சப்போர்ட் பவுலராக விளையாடின அக்ஷர் பட்டேல் மற்றும் ரவி பிஷ்ணோய் 2 பேருமே அட்டகாசமாக பந்து வீசியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான விக்கெட்டுகளை எடுக்கிறத அந்த விஷயங்களை சூப்பராகவே செஞ்சிருந்தாங்க. ஹாரி ப்ரூக்கையும் சரி ஜாஸ் பட்லரையும் சரி ட்ரபிள் பண்ணுற விஷயங்களை இவருமே செஞ்சுருந்தார். ப்ரூக்கை 2 முறை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தார். ஸோ இப்படி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இருந்து, ப்ளஸ் ஷமியுடைய கம்பேக் ஒரு 2 T20 மேட்சஸில் ஷமி விளையாடினார். ஷமி அட்டகாசமாகவே பந்து போட்டார்னு சொல்லலாம்.
நிச்சயமா பந்து போட்டு முக்கியமான விக்கெட்டுகளை, அதுவும் குறிப்பா கடைசி T20ல ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்ட கொடுத்தாரு. நல்ல ஒரு ஸ்டார்ட்ட ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கிறதும் சரி, பேக் எண்ட்ல விக்கெட்ஸ் எடுக்கிறதும் சரி, அட்டகாசமா பந்து போடுற வேலையை ஷமி சூப்பராகவே செஞ்சாரு. பிளஸ் ஹர்ஷதீப் சிங் முதல் 3 ஆட்டங்கள்ல நல்லாவே பந்து போட்டிருந்தாரு. அண்ட் 4வது ஆட்டத்துல சர்ப்ரைஸ் பேக்கேஜா ஒரு கன்கஷன் பிளேயரா உள்ள வந்திருந்த ஹர்ஷித் ராணா, இது கான்ட்ரோவர்ஷியல் அப்படின்னு சொன்னாலும் அவர் உள்ள வந்தாரு. அவருடைய பங்குக்கு இங்கிலாந்து அணியை வச்சு செஞ்சு விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இப்படி இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பந்து வீச்சு ஒரு கலந்து கட்டிய ஒரு எஃபர்ட். சக்கரவர்த்தி நின்று வழி நடத்த மற்ற பந்து வீச்சாளர்கள் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணன்னு சொல்லி ஒரு கலந்து கட்டின எஃபர்ட்டா இருந்துச்சு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஆர்டினரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவுடைய பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து வழக்கம் போல டெஸ்ட் கிரிக்கெட்ல என்ன நடக்குதோ அதுதான் T20லயும் நடக்குதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இந்தியாவுடைய பேட்டிங் ரிசர்ஜன்ஸ் இந்த T20 சீரீஸ்ல இருந்துச்சு. வழக்கம் போல பந்து வீச்சாளர்கள் தான் மேட்சை காப்பாற்றி இருக்கிறாங்க. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் கூட ஓப்பனிங்ல அட்டகாசமா கலக்கி 2 சதங்கள் சவுத் ஆப்பிரிக்கன் சாயில் அடிச்ச சஞ்சு சாம்சன் இந்த தொடரில் 5 இன்னிங்ஸ்ல சேர்த்து அடிச்சது என்னவோ வெறும் 51 ரன்கள் மட்டும்தான். ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சஞ்சு சாம்சனுக்கு முதல் மேட்ச்ல அடிச்ச 26 தவிர அடுத்த 4 இன்னிங்ஸ்ல சேர்ந்து அடிச்சது 25 ரன்கள் மட்டுமே. ரொம்ப அவருக்கு பேட்ல படவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்படி ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சுது. அதை தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் 5 இன்னிங்ஸ்ல சேர்த்து அவர் அடித்த ரன்கள் வெறும் 28 ரன்கள் தான். அதுலேயும் அதிகபட்ச ஸ்கோர்களை பார்த்தோம்னா சென்னையில் ஒரு 12 ரன்களும் ராஜ்கோட்டில் ஒரு 14 ரன்களும் அடிச்சாரு. அதை தவிர 2 அப்புறம் 2-0 இப்படின்னு சொல்லி ஒரு மோசமான சீரீஸாக, அதுவும் ஒரு ஹாஃப் ஸ்டைலான இங்கிலாந்து பேஸ் அட்டாக் முன்னாடி ஸ்கைக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆன்சர்ஸ் இல்லை. 5 இன்னிங்ஸ்லையும் ஹாஸ்டைல் பேஸ் எக்ஸ்ட்ரா பேஸுக்கு அவரால் ஆன்சர் பண்ண முடியாமலே தன்னுடைய விக்கெட்டை ரொம்ப சீப்பாகவே கொடுத்துட்டு போயிருந்தாரு. ரொம்ப ஒரு லோ ப்ரொஃபைல் சீரீஸ். ஸ்கை மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர், அதுவும் இப்போ கேப்டன் ஆஃப் இந்தியன் T20 சைட். அப்படி இருக்கிற சூழலில் ஒரு கேப்டனாக நின்று வழி நடத்த முடியலனாலும் ஒரு வித் பேட் அவரால் பெருசாக செய்ய முடியல. பட் ஆன் த ஃபீல்டு ரொம்பவே நல்லாவே செஞ்சிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயம் ஸ்கைக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு. பட் வித் பேட் வெரி வெரி புவர் ஃப்ரம் ஸ்கை. அடுத்து ரிங்கு சிங் கிடைச்ச சான்சஸில் அங்கங்கே கடா வெட்டுற முயற்சியை பண்ணியிருக்கிறாரு. அண்ட் சிவம் துபே அவருக்கு கிடைச்ச சான்சஸில் யூஸ்ஃபுல்லாகவே ஆடி கொடுத்துருக்காரு. ஒரு 2-3 இன்னிங்ஸ் கிடைச்சது. அந்த இன்னிங்ஸ்களில் ஒரு அரை சதம் ஒரு கேமியோன்னு சொல்லி யூஸ்ஃபுல்லாக நல்லாவே ஆடி கொடுத்துருக்காரு. அது ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காருன்றது முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தேவையான நேரங்களில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வாஷிங்டன் சுந்தர் மாதிரி, அக்சர் பட்டேல் மாதிரி ஆட்களும் கொஞ்சம் ஆடி இருக்காங்க. அக்சர் பட்டேல் வழக்கமாக கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக விளையாடுவார். இந்த முறை கொஞ்சம் T20 பேட்டிங்கை கொஞ்சம் லெத்தாஜிக்காக விளையாடிட்டார். அதுவும் சென்னையில் அவர் ஆடி அவுட் ஆன ஷாட்டெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி தான் விஷயமா இருந்தது. ஸோ இந்தியன் பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் இப்படி. அப்படியே இங்கிலாந்து சைட் போனோம் அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்துடைய பவுலிங் அட்டாக், அதுவும் பர்டிகுலர்லி பேஸ் அட்டாக்ல பிரைடன் கேர்ஸ் ஒரு ஸ்டாண்ட் அவுட் பவுலராக இருந்தார். தேவையான சமயங்களில் யூஸ்ஃபுல் கேமியோஸ் எல்லாம் ஆடி கொடுத்தாரு. ப்ளஸ் ஜேமி ஓவர்டன் அவருடைய பேட்டிங் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிச்சயமாக சொல்ல மாட்டேன். ஸ்பின்னுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார். எப்படி அவரை நம்பி வர சிஎஸ்கே வாங்கி வச்சிருக்காங்க. சென்னை பிச்சில் அவர் சென்னை டீமுக்குள்ளே எப்படி ஸ்பின் விளையாட போடுவார்ன்றது உண்மையாகவே கேள்விக்குறி. பட் அவருடைய பந்து வீச்சு ஆஃப் டாப் கிளாஸ், அது நிச்சயமாகவே சொல்லி ஆகணும். ஜேமி ஓவர்டன் மற்றும் பிரைடன் கேர்ஸ் 2 பேரும் அட்டகாசமான பாசிட்டிவ்ஸாக இருந்திருக்காங்க. ஜாஃப்ரா ஆர்ச்சர் கொஞ்சம் எக்கானமி ரேட் வைஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறார். நிறைய சமயங்களில் 10க்கு மேலான எக்கானமியில் பந்து வீசியிருக்கிறார். ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாரு. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக தான் விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் இங்கே அங்கே ஒன்று கிடைச்சிருந்தாலும் அவர் வழக்கமாக எடுக்கக்கூடிய டெத் ஓவர்ஸ் விக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்ச்சருக்கு இந்த தொடரில் இல்லாமலே போயிருக்குது. ப்ளஸ் அடில் ரஷீத் முதல் 3 போட்டிகளில் அட்டகாசமாக பந்து வீசியிருந்தார். அட்டகாசமான எக்கானமி ரேட்டில் பந்து வீசியிருந்தார். அதுக்கு பிறகு 4-5 T20 போட்டிகளில் அவருடைய பந்து வீச்சை கொஞ்சம் பதமாத்திட்டாங்க இந்தியன் பேட்ஸ்மேன்கள். அதுலேயும் குறிப்பாக ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, கடைசி T20ல சிவம் துபே மற்றும் அபிஷேக் சர்மா எல்லாரும் போட்டு அவருடைய பந்து வீச்சை உரிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ பார்ட் டைம் பவுலர்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா லிவிங்ஸ்டன் கொஞ்சம் பந்து வீசுகிற வாய்ப்பு கிடைச்சது. இங்கே ஒன்று அங்கே ஒன்று விக்கெட்டுகளை எடுத்தார். பட் எக்கானமி ரேட் பேசும் 10+ எக்கானமி ரேட் அப்படின்னு தான் இருந்திருக்கு. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் பவுலிங் அப்படின்ற ஒரு விஷயம் சிவம் துபேவும் அபிஷேக் சர்மாவும் ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க. யூஸ்ஃபுல்லான ஸ்பெல்ஸை போட்டிருந்தாங்க. யூஸ்ஃபுல்லான விக்கெட்ஸ் எடுக்கிற விஷயங்களை, அதுவும் குறிப்பாக 5வது T20ல அவங்களுக்குள்ளேயே 4 விக்கெட்டை ஷேர் பண்ணியிருந்ததுலாம் ஆஃப் சம் பர்ஃபார்மன்ஸ், நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்படி 2 டீமுக்குமான மேட்ச் அப்ஸ் இந்த T20 தொடரில் இருந்துச்சு. வருகிற February 6ஆம் தேதியிலேருந்து ODI சீரிஸ் தொடங்க இருக்குது. 6, 9, 12 3 ODIs நடக்க இருக்குது. வரப்போகிற ICC சாம்பியன்ஸ் டிராஃபி February 19ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிற சூழலில் இந்த 3 ODIs ரொம்பவே முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த ODI சீரிஸ் பற்றிய அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் வர. ஸோ இந்த T20 சீரிஸ் இந்தியாவுக்கு பாசிட்டிவாகவும் இங்கிலாந்துக்கு மீண்டும் ஒரு முறை ஏஷியன் சாயிலில் பாதகமாகவுமே முடிஞ்சிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் பவுலர்ஸ் அண்ட் அபிஷேக் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா வித் பேட் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் டாப் ஆர்டரில் ஆடின ஃபில் சால்ட், பென் டக்கெட், ஜாஸ் பட்லர் மற்றும் ஹாரி ப்ரூக் தலா ஒரு ஹாஃப் செஞ்சுரியை அடிச்சிருந்தாலும் இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் இந்தியன்
பவுலிங் அதுவும் பர்டிகுலர்லி ஸ்பின் பவுலிங்க்கு இங்கிலாந்துடைய பேட்டிங்ல இருந்து பெரிய அளவில் ஆன்சர்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். எஸ், லிவிங்ஸ்டன் ஒரு மேட்ச்ல ஆடி கொடுத்திருந்தாரு. அது இங்கிலாந்துடைய வெற்றிக்கும் காரணமா இருந்தது. பிளஸ் லோவர் ஆர்டர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இங்கிலாந்து கொஞ்சம் டீசெண்டா பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க. அப் டு அடில் ரஷீத், இந்தியாவுடைய பல பேட்ஸ்மேன்களை விட அடில் ரஷீத் இந்த தொடரில் அதிக ரன்கள் அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் 2 அணிகளுக்குமான மேட்சப்ஸா இந்த T20 சீரீஸ்ல வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ODI சீரீஸ்ல என்ன நடக்க இருக்குது, என்ன நடக்கும் அப்படின்றத விரைவா பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்தியா உடைய பேட்டிங் இன்னுமே ஃப்ரெஜைலா தான் இருக்குது. அந்த BDT சீரீஸ்ல வாங்கின அடியோடைய அதிர்ச்சி இன்னும் இந்தியன் T20 டீம்லயும் இருக்குதோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன? சாம்சன் மற்றும் ஸ்கையோடைய பேட் ரன் ஆஃப் ஃபார்ம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குணத்தோட இணைந்திருங்கள், தோல் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.